எல்லோருக்கும் வணக்கம். 25/2/2026 12 ராசிக்கான லக்ன பலன் பார்ப்போம் நண்பர்களே. அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்று நாம் 12 ராசிக்கான இன்றைய லக்ன பலன் பார்ப்போம். மேஷ லக்ன நேயர்களே, இன்று உங்கள் லக்னத்திற்கு 2ல் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்துள்ளார். வாக்கு சாதுரியத்தால் இன்று நீங்கள் எதையும் சாதிப்பீர்கள். நாளுக்கு அதிபதி 2ல் இருப்பதால் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வரும். 3ல் குரு இருப்பதால் உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை மிக உயரத்தில் இருக்கும். 11ல் கிரகங்களின் சங்கமம் இருப்பதால் எதிர்பாராத லாபம் கதவை தட்டும் நண்பர்கள். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் கௌரவம் இன்று உயரும். பணப்புழக்கம் இன்று உங்களுக்கு மிகவும் திருப்தியாக இருக்கும். மனதிற்கு நெருக்கமானவர்களிடம் இன்று மகிழ்ச்சியான செய்திகள் வரும். குருவின் அருள் இருப்பதால் தடைப்பட்ட சுபகாரியங்கள் எளிதே கைவிடும். தொழிலில் உங்கள் ஆதிக்கம் அதிகரிக்கும். கௌரவம் உயரும். ஆரோக்கியத்திற்கு பேரிச்சவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். விஷ்ணு பகவானுக்கு துளசி சாற்றி வழிபட மன அமைதி கிடைக்கும் என்பது. ரிஷப லக்ன நேயர்களே, லக்னத்திலே சந்திரன் உச்சம் பெற்று ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பது மகா யோகம். உங்கள் முகம் இன்று பிரகாசமாக இருக்கும். எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் வெற்றியாகும். 2ல் குரு இருப்பதால் குடும்பத்தில் பண தேவைகள் பூர்த்தியாகும். 10ல் கிரகங்கள் கூடி நிற்பதால் தொழிலில் உங்களுக்கு ஆதிக்கம் மேலும். திருமண பாக்கியம் அமையப் போகிறது. புதிய வரங்கள் தேடி வரும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மனதிற்கு திருப்தி தரும் நண்பர்கள். உடல் பொலிவும் மன தெளிவும் இன்று உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். ராகுவின் பலத்தால் எதிர்பாராத பணவரவு உங்களை ஆச்சரியப்படுத்தும். சனி பகவான் உங்கள் தொழிலில் ஒரு நிலையான முன்னேற்றம் கொடுப்பார். அரசாங்க வழியில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் இனி விலகும். உடல் சுட்டை தெளிக்க மோர் அருந்துவது மிகவும் நல்லது. பரிகாரம் மகாலட்சுமிக்கு நீதியம் ஏற்றி வழிபட பொன்பொருள் சேரும் நண்பர்கள். மிதுன லக்ன நேயர்களே, லக்னத்தில் குரு அமர்ந்து உங்களை முழுமையாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார். சந்திரன் 12ல் உச்சம் பெறுவதால் ஆன்மீக பயணங்கள் மற்றும் சுப செலவுகள் உண்டாகும். 9ல் கிரகங்கள் சங்கமம் இருப்பதால் எதிர்வழி சொத்துக்கள் கைக்கு வரும் நண்பர்கள். தொழில் ரீதியாக நீண்ட தூர பயணங்கள் லாபகரமாக அமையும். மனைவியின் ஆலோசனைகள் இன்று உங்களுக்கு பெரும் துணையாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் குறைய தொடங்கும் நாள் இது. வீணான செலவுகளை குறித்து சேமிப்பில் ஆர்வம் காட்டுவீர்கள். குரு பகவான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் போல செயல்படுவார். வேலையில் இருந்த சிறு அலைச்சல்கள் இனி குறைய தொடங்கும். தைரியமான முடிவுகளை எடுத்து தொழிலில் புதிய சாதனை படைப்பீர்கள். உணவு புத்துணர்ச்சி பெற தொழில் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியம் பெறுவீர்கள். பரிகாரம் பெருமாள் கோவில் சக்கர பொங்கல் தானம் செய்வது நலம் தரும் என்பது. கடக லக்ன நேயர்களே, உங்கள் லக்னாதிபதி சந்திரன் 11ல் உச்சம் பெற்றிருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். லாபஸ்தானம் பலப்படுவதால் தொழிலில் இதுவரை வராத பாக்கியம் வசூலாகும். 8ல் கிரகங்கள் இருப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் வரலாம். எச்சரிக்கை தேவை. வண்டி வாகன பயணங்களின் போது நிதானத்தை மட்டும் கைவிடாதீர்கள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். சுப செய்திகள் இல்லம் தேடிவிடும். தொட்டதெல்லாம் துவங்கும் ஒரு பொற்காலமாக இன்றைய நாள் அமையப் போகிறது. மூத்த சகோதரர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு தோல் கொடுப்பார்கள். நண்பர்களே, சூரியனின் அருளால் சமூகத்தில் உங்கள் மதிப்பு பல மடங்கு உயரும். குழந்தைகளின் முன்னேற்றம் உங்கள் மனதிற்கு பெரும் நிம்மதியை தரும். ரத்தத்தை சுத்திகரிக்க நெல்லிக்காய் சாப்பிடுவது நல்லது நண்பர்களே. பரிகாரம் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது வழிபட இன்னலும் தீரும். சிம்மலக்கிற நேயர்களே, 10ல் சந்திரன் உச்சம் பெற்று உங்கள் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றார். வேலையில் பதவி உயர்வு அல்லது புதிய வாய்ப்புகள் தேடி வரும். 11ல் குரு இருப்பதால் உங்கள் லாபம் இரட்டிப்பாகும் நாள் இது. 7ல் கிரகங்களின் சேர்க்கை இருப்பதால் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. வாழ்க்கை துணையுடன் சிறு பயணங்கள் செல்ல நேரிடும். சமூகத்தில் உங்கள் கௌரவம் பல மடங்கு உயரும். தொழிலில் புதிய அத்தியாயம் என்று உங்களுக்கு தொடங்க போகிறது நண்பர்களே. உங்களின் நிர்வாக திறமையை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். குருவின் பார்வை உங்கள் பணப்பையை நிரப்ப காத்திருக்கிறது. நீண்ட நாள் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி உடல் புத்துணர்ச்சி பெறும். உணவு எலும்புகள் வலுவர முருங்கைக்கீரை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆதித்ய கிரகம் வாசிக்க தொழில் வெற்றி கிட்டும் நண்பர்களே. கன்னியா லக்ன நேயர்களே, 9ல் சந்திரன் உச்சம் பெற்று பாகிஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றார். பெரிய மனிதர்களின் ஆதரவும் தெய்வத்தின் அனுகிரகமும் இன்று உங்களுக்கு உண்டு. 6 கிரகங்கள் இருப்பதால் ஆரோக்கியம் சீராகும். வழக்குகள் சாதகமாகும். 10ல் குரு இருப்பதால் உத்தியோகத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பிருக்கும். திருமண பாக்கியம் அமைய நல்ல வரங்கள் வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். பாக்கியங்கள் அனைத்தும் உங்களை தேடி வரும் இனிய நாளில். தந்தையின் ஆதரவால் ஒரு பெரிய காரியம் வெற்றிகரமாக முடியும். குருவின் அருளால் உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான அறிகுறிகள் தென்படும். மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் இனி பணி போல விலகி போகும். வாயு தொல்லை நீங்க பூண்டு ரசம் சேர்த்துக் கொள்ளுங்கள். பரிகாரம் மகாவிஷ்ணுவிற்கு பச்சை பயிர் தானம் செய்வது சிறப்பாகும். துலாம் லக்ன நேயர்களே, 8ஆம் வீட்டில் சந்திரன் உச்சம் பெற்றுள்ளார். அஷ்டம சந்திரன் என்பதால் இன்று வண்டி வாகனங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கவும். ஆனால் 9ல் குரு இருப்பதால்
பெரிய இன்னல்கள் வராமல் நீங்கள் காக்கப்படுவீர்கள். 5 கிரகங்கள் இருப்பதால் குழந்தைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றத்தில் அக்கறை கொள்வீர்கள். பொருளாதார ரீதியாக சிறு போராட்டங்களுக்கு பிறகு வெற்றி கிட்டும். மனதில் தேவையான குழப்பங்கள் தவிர்த்து இறைவனை நாடுவீர்கள். இன்று இதிலும் பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு பெரும் நன்மையை தரும் நண்பர்களே. கேதுவின் பலத்தால் பணவரவு பல வழியில் இருந்து வரும் சேரும். தடைப்பட்ட காரியங்கள் இன்று மீண்டும் முயற்சிக்க நிச்சயம் வெற்றி. சொத்துக்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு கைகூடி வரும். உணவு நீர் சத்து மிக்க காய்கறி வகைகள் அதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். நன்றாக இருப்பீர்கள். விருச்சிக லக்ன நேயர்களே, 7ல் சந்திரன் உச்சம் பெற்று உங்கள் லக்னத்தை நேருக்கு நேர் பார்க்கின்றார். கணவன் மனைவியிலேயே அந்நுண்ணியம் அதிகரிக்கும், இல்லறம் இயக்கும். 4ல் கிரகங்கள் சேர்க்கை இருப்பதால் சொத்து அல்லது வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. திருமண பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று நல்ல செய்தி வரும். தொழில் கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சமுதாயத்தில் உங்களின் மதிப்பு மற்றும் அந்தஸ்து உயரும். வாழ்க்கை துணை இன்று உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசகராக இருப்பார். தொழிலில் இருந்த போட்டிகள் மறைந்து புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். சனி பகவான் உங்கள் முயற்சியில் பக்கபலமாக இருப்பார். வீடு அல்லது வாகனமும் இன்று உங்களுக்கு பிரகாசமாக உள்ளது. உணவு விஷயத்தில் திட்டத்தை தணிக்க சீரகம் கலந்த நீர் அருந்தில் நன்றாக இருப்பீர்கள். பரிகாரம் முருகப்பெருமானுக்கு செவ்வழி மாலை சூற்றி வழிபட நன்மைகள் பெறலாம். தனுசு லக்ன நேயர்களே, 6ல் சந்திரன் உச்சம் பெறுவதால் உங்கள் கவலைகள் மறையும். எதிரிகள் விலகுவார்கள். 3ல் கிரகங்கள் சங்கமம் இருப்பதால் உங்கள் காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். 7ல் குரு அமர்ந்து உங்கள் லக்னத்தை பார்ப்பது ராஜயோக பலனை தரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய விரிவாக்கம் செய்யலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கு திட்டமிடபடி நடக்கும். திடீர் பணவரவு மதிப்பிற்கு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். கடன் பிரச்சனைகள் இருந்து விடுபட ஒரு நல்ல வழி பிறக்கும் நண்பர்களே. திருமண பேச்சுக்கள் இன்று சுமூகமாக முடிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வேலையில் உங்கள் ஆதிக்கம் கூடும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். பெரியவர்களின் ஆசிரியர் உங்களுக்கு குடும்பத்தை மகிழ்விக்கும். சனியை தவிர்க்க மிளகு மற்றும் தூதுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். நன்றாக இருப்பீர்கள். தட்சிணாமூர்த்தி மஞ்சள் மலர் சாட்டி வழிபட புத்தி கூறுமடையும். எல்லோரும் நன்றாக இருப்போம் நண்பர்களே. மகர லக்ன நேயர்களே, 5ல் சந்திரன் உச்சம் பெற்று பூர்வ புண்ணியத்தின் பலனை தருகின்றார். பிள்ளைகளால் உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியும் பெருமையும் பொங்கும். 2ல் கிரகங்கள் கூடியிருப்பதால் பொருளாதார நிலை மிகவும் சீராக இருக்கும். 6ல் குரு இருப்பதால் கடன் பிரச்சனையை தீர்க்க புதிய வழி பிறக்கும். திருமண தடைகள் நீங்கி சுப செய்திகள் வரும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. புத்திசாலித்தனமான முடிவுகளால் இன்று பெரும் லாபம் ஈட்டுவீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு சமூகத்தில் கௌரவமும் புகழும் வந்து சேரும். சனி பகவான் உங்கள் பொருளாதார நிலையை மேல உயர்த்தி விடுகிறார். பேச்சால் பல கடினமான காரியங்களை இன்று எளிதில் முடிப்பீர்கள். உணவு விஷயத்தில் புரதம் நிறைந்த பயிறு அல்லது சுண்டல் சேர்த்துக் கொள்ளுங்கள். பரிகாரம் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட தடைகள் விலகும். கும்பராசி நேயர்களே, உங்கள் லக்னத்திலேயே சூரியன் செவ்வாய் ராகு சுக்கிரன் சங்கமிக்கின்றார்கள். இது ஒரு ஆற்றல் மிக்க காலம். உங்கள் செல்வாக்கு இன்று அதிகமாகும். 4ல் சந்திரன் உச்சம் பெறுவதால் தாயின் உடல் நலம் சீராகும். சுற்று லாபம் கிடைக்கும். 5ல் குரு பகவான் இருப்பதால் இன்று உங்களுக்கு ஒரு பொற்காலம். தொழில் ரீதியான முடிவுகள் உங்களுக்கு பெரும் லாபத்தை தரும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியையும் அமைதியும் இருக்கும். சுகபோகங்கள் கூடும். புதிய வசதி வாய்ப்புகள் இல்லத்திற்கு வந்து சேரும். குருவினர்களால் குழந்தைகளின் சுபகாரியங்களில் எளிதே நடக்கும். சூரியனின் தாக்கத்தால் உங்கள் பெயரும் புகழும் ஊர் நிச்சயம் அளவிற்கு உயரும். குரு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் செய்யும். உணவு விஷயத்தில் சிறுநீரின பாதைக்கு வாழைத்தண்டு உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். நன்மை தரும். பரிகாரம் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாய்த்து வழிபட வினைகள் அனைத்தும் தீரும். நண்பர்களே, மீன லக்ன நேயர்களே, 3ல் சந்திரன் உச்சம் பெறுவதால் உங்கள் முயற்சிக்கு ஏற்ற பலன் இன்று கிடைக்கும். 12ல் கிரகங்கள் மறைவதால் வெளியூரில் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் லாபம் தரும். 4ல் குரு இருப்பதால் வசதியான வாழ்க்கை மற்றும் சொத்துக்கள் சேர்க்கை உண்டாகும். 7 சனி நடந்தாலும் கிரகங்களின் படம் உங்களை பாதுகாப்பாக வழிநடத்தும். நண்பர்களே, திருமண தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் கைகூடும். மகிழும் விதமாக சுப செய்திகள் வந்து சேரும். உங்கள் நீண்ட நாள் முயற்சிக்கு இன்று ஒரு வெற்றிகரமான பலன் கிடைக்கும். ராகு பகவான் புதிய தொழில் வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி தருவார். குருவின் அருளால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். உப நிகழ்ச்சிகள் நடக்கும். தேவையற்ற செலவுகள் குறித்து சேமிப்பு அதிகரிக்க தொடங்குங்கள். உணவு விஷயத்தில் ஜீரணத்தை அதிகரிக்க சீரகம் மற்றும் இஞ்சி சேர்த்துக் கொள்ளுங்கள். நன்றாக இருப்பீர்கள். குரு பகவானுக்கு கொண்டல கடலை மாலை சேர்த்து வழிபட யோகம் பெறும். எல்லோரும் நன்றாக இருப்போம். நண்பர்களே, இன்றைய தினம் இறைவனால் எல்லோரும் நன்றாக இருப்போம். வணக்கம்.